இந்த கருத்து வேற்றுமைகளில் அறிஞர்கள் பயன்படுத்தக்கூடிய ரெண்டு வார்த்தை, ஒன்று ராஜிஹ், இன்னொன்று மர்ஜூஹ். இது பலமான கருத்து, இது பலம் குறைந்த கருத்து, அவ்வளவுதான். இதுல சத்திய சத்தியம் எல்லாம் பிரிக்க முடியாது. கையாற்றுறது கூடுமா கூடாதா, சத்திய சத்தியம் எல்லாம் பிரிக்க முடியாது. தராவி 8க்கு மேலையா, சத்திய சத்தியம் எல்லாம் பிரிக்க முடியாது. இதுல ஒண்ணுதான் சொல்ல முடியும், இது பலம் உள்ள கருத்து, இது பலம் இல்லாத கருத்து. பலம் உள்ள கருத்தை பின்பற்றினால் சிறந்தது. ஏன்? ஆதாரங்கள் ஒன்றுதான், ஆனால் புரிதல் வேறுபாடு. உதாரணத்துக்கு தராவி விஷயத்தை விளக்கி ஆகணும், சமூகத்துக்கு நல்லா புரியணும், தப்பா புரிஞ்சிடக்கூடாது. ரசூலுல்லாஹ் தொழுதது 8+3 தான். 8+3. ரசூலுல்லாஹ்வுடைய செயல் தெளிவுதான், ரமதான்லையும் ரமதான் அல்லாத காலத்திலையும். ஆனால் ஒருவர் 8க்கு மேல் தொழுவதற்கு ஆசைப்படுகிறார், இவர் தொழலாமா? இஷாவுக்கு பின்னாடி தராவி ஜமாத்தோட சேர்ந்து 8 தொழுதுட்டாரு, 3 வித்திரம் முடிச்சிட்டாரு, ரைட் 2 மணிக்கு எழுந்திருக்கிறாரு, தொழணும்னு ஆசைப்படுறாரு, நஃபீலான தொழுகை, தொழலாமா கூடாதா? ஃபத்வா கொடுக்காதீங்க. அறிஞர்கள் ஆய்வு செய்கிறார்கள். இப்ப சில ஹதீசுகள் வருகிறது, இதற்கு மேல் தொழுவதற்கு ஆதாரத்தை கொடுப்பதை போல. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இரவு வணக்கத்தை பற்றி ஒரு கேட்ட பொழுது 2 தொழுங்க, எண்ணிக்கை சொல்லல. இமாம் முடிக்கும் வரை தொழுங்கன்னு சொன்னாங்க, எண்ணிக்கை சொல்லல. இப்படி எண்ணிக்கை குறிப்பிடப்படாத சில ஹதீசுகளை, நபித்தோழர்களுடைய சில செயல்பாடுகளை, நபி ரசூலுல்லாஹ் வாழும் பொழுது அதை செயலா பார்த்த சில நபித்தோழர்களுடைய புரிதலை முன்வைத்து சொல்லுவார்கள் சில அறிஞர்கள், 8க்கு மேல தொழுறது தப்பில்ல. இன்னும் சில அறிஞர்கள் சொல்லுவார்கள், இல்ல ரசூலுல்லாஹ்வுடைய செயல் உறுதியா இருக்கு, 8க்கு மேல தொழக்கூடாது. ஆனா அந்த 2 கூட்டமும் ஒன்னு ஹக்க இன்னொன்னு பாத்தில்னு சொல்லல. ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் 8க்கு மேல தொழக்கூடாதுங்கிறாங்க. ஆனா ஷேக் உதைமின் ரஹிமஹுல்லாஹ், ஷேக் இப்னு பாஸ், இன்னும் இந்த சமூகத்தில் வந்த பெரும்பான்மையான அறிஞர்கள் எல்லாரும் சொல்றாங்க 8க்கு மேல தொழலாம் சொல்லி. ஒருவருக்கு 8+3 தொழுறதுதான் சிறந்ததா தெரியுதுன்னு சொன்னா தொழுங்க, தப்பு இல்லை. அதுதான் சுன்னாவுக்கு நெருக்கமானதுன்னு ஷேக் அல்பானி சொல்றாங்களா, ஏற்றுக்கொள்ளுங்க. ஆனால் உங்களுடைய புரிதல் இப்படி இருக்கும் என்பதற்காக 8க்கு மேல தொழக்கூடிய ஒருவரை வழிகேடுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. ஏன்? அந்த கருத்து வந்தது ஹதீஸில் இருந்து, ஹதீஸ் இல்லாம இல்ல. அந்த புரிதல் வந்தது ஆதாரங்களில் இருந்து. எனக்கு அந்த ஆதாரம் இப்படி புரியலையேன்னு சொன்னா அது உன் புரிதல், அவ்வளவுதான். அந்த ஆலிமுக்கு அந்த ஆதாரம் புரிஞ்சிருக்குன்னா அது அவர்களுடைய புரிதல், அவ்வளவுதான். இதுல பலம் உள்ளதா நீ எடுத்துக்கொண்டது உனக்கு பலம் உள்ளது, அவர்களுக்கு பலம் உள்ளதா எடுத்துக்கொண்டது அவர்களுக்கு பலம் உள்ளது. இதுல மறுமை வரைக்கும் யாரும் தீர்ப்பு சொல்ல முடியாது. எந்த ஆலிமும் இதுல தீர்ப்பு சொல்லல, இன்னைக்குள்ள தாயிகளை தவிர. இன்னைக்குள்ள ஆலிம்களை தவிர நான் சொல்லல, இன்னைக்குள்ள தாயிகளை தவிர, அழைப்பாளர்களை தவிர. நீ முஸ்லிம் சமூகத்தை இந்த மாதிரி விஷயத்தில் எல்லாம் இதான் சத்தியம், இதான் சத்தியம், இதான் சத்தியம், மத்தெல்லாம் அசத்தியம், அவங்களோட பேசாதீங்க, சலாம் சொல்லாதீங்க, முகத்தை காட்டினா கூட திருப்பி போயிருங்க, பிதஅத்வாதிகளை புறக்கணிக்கிற மாதிரி அவங்களை புறக்கணிக்கன்னு சொல்லி இந்த சமூகத்துக்கு சொல்லி 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 வளர்க்கப்பட்டு மாற்று மத சகோதரனுக்கு பள்ளியில் நுழைய அனுமதி உண்டு, 8 தொழக்கூடியவனுக்கு பள்ளியில் நுழைய அனுமதி கிடையாது. மேலையா மேலையா ரமதானுக்கு மட்டும் தொப்பி போடக்கூடியவருக்கு அனுமதி உண்டு, ரமதான்ல தொப்பி போடாம ஒரு பள்ளியில போய் தொழுது அனுமதி கிடையாது. போர்டு வச்சிருக்கீங்களா இல்லையா? வச்சிருக்கீங்களா இல்லையா? யாரோ எந்த வழிமுறை இது? இப்போ கற்றுக் கொடுக்கப்பட்ட கல்வி மறைக்கப்பட்டு இருக்கிறது. இது வேண்டுமென்று மறைக்கப்பட்டதா அது தன்னுடைய கருத்தை நிலைநாட்டுவதற்காக மறைக்கப்பட்டதா அல்லாஹ் அறிந்தவன். ஆனா இந்த ஒரு செய்தியை மக்கள் மத்தியில போய் சேர்க்கல. அடுத்த தலைமுறைக்கு இந்த தலைமுறை இப்படி பிரிஞ்சிட்டு நிக்குதோ அப்படிதான் அடுத்த தலைமுறை பிரிஞ்சிட்டு நிற்கும். இது பிரியப்பட வேண்டிய விஷயம் அல்ல. ஒன்று சேர்வதற்கு 1000 காரணங்கள் உண்டு, இதுவெல்லாம் பிரியறதுக்கு காரணம் இல்லை. உங்கள் வழியில சரின்னு தெரியுதா, அந்த இல்ம அவருக்கு சொல்லுங்க, தப்பு இல்ல, அழைக்காதீங்கன்னு சொல்லல. ஆனா அது சத்தியம், இது அசத்தியம் முடிவு செய்யறதுக்கு இது இல்ல விஷயம். இது ஹக்கு பாத்தில பிரிக்கிற விஷயம் இல்ல, இது புரிதல்களை பிரிக்கக்கூடிய விஷயம். நீங்க சொல்லக்கூடிய 8க்கு மேல தொழக்கூடாதுங்கிற கருத்து, இப்ப என்ன கேட்பீங்க, ஏன் கருத்து என்னன்னு கேட்பீங்க. பல பேர் நினைப்பீங்க இவர் எப்படி தொழுவாருன்னு சொல்லி. அது இல்லைங்க முக்கியம். அப்படி 8க்கு மேல தொழலாங்கிற கருத்துல பெரும்பான்மையான உலமாக்கள் உண்டு.
அப்ப நீங்க அதில் உள்ளவர்கள் எல்லாம் வழிகேடு என்றால் இவர்கள் எல்லாம் யார் சொல்லக்கூடாது. கண்ணியத்தை பேணணும், இந்த மாதிரி விஷயங்கள்ல மதிப்பை பேணணும். அது உலமாக்கள் மத்தியில பின்னாடி நான் சொல்லுவேன், அது உங்களுக்கு புரியும் இன்ஷா அல்லாஹ். இப்படிதான் எல்லா விஷயத்திலையும் சஹாபாக்கள் காலம் முதற்கொண்டு உலக பிறையா ஊர் பிறையா கருத்து வேறுபாடு இருந்துச்சு. இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு ஆரம்பிச்ச விளக்கம் இல்ல. தமிழ்நாட்டுக்கு புதுசு, 10 வருஷம் முன்னாடி வந்தது. நாங்க எல்லாம் ஒரு பெருநாள் தானே தொழுதுட்டு இருந்தோம் 10 வருஷம் முன்னாடி. இப்பதானே 4 பெருநாள் தொழுறோம் சொல்லி நம்ம இப்ப சொல்றோம். ஆனா 10 வருஷத்துக்கு முன்னாடி அரபு உலகத்துல சாதாரணம். அவ்வளவு உலமாக்கள் இதை பிரிஞ்சிருந்தாங்க, சஹாபாக்கள் பிரிஞ்சிருந்தாங்க இந்த கருத்துல. இது சத்தியம் வழிகேடுன்னு பிரிக்கல, இதனால சமூகம் பிளந்து கிடக்குன்னு சொல்லல. அது ஒரு புரிதலா பார்த்தாங்க. ஆதாரங்களை புரிந்து கொள்றது, 2 பேருக்கு ஒரே ஹதீஸ் தான் ஆதாரம். பிறையை பார்த்து நோம்புவீங்க, எந்த பிறையை பார்க்கிறது? புரிதல வரக்கூடிய வேறுபாடு இது வரத்தான் செய்யும். இப்படி எல்லா மஸ்அலாவுடைய விஷயத்திலும் கருத்து வேற்றுமை வரும். எல்லா கருத்தையும் ஒன்னாக்கணும் நினைச்சா அது முடியாது. ஒன்னாக்கலாம், என் ஜமாத்து தான் சொர்க்கத்துக்கு போகணும்னு சொன்னா ஒன்னாக்கலாம். இல்ல ஒருத்தர் வழிகேடன் நிரூபிக்காம ஒன்னாக்க முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு புரியக்கூடிய ஆற்றலை தருவானாக. இல்முக்கு ஆதாரங்கள் மட்டும் போதாது, ஒரு சத்தியத்தை நிலைநாட்டுவதற்கு ஆதாரங்கள் மட்டும் போதாது, புரிதல் தேவை. அதனாலதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்தில் இப்னு தய்மிய்யா ரஹிமஹுல்லாஹ் கேட்பார்கள், யா முஅல்லிம தாவூத் அல்லிம்னி யா முஃபஹிம சுலைமான் ஃபஹிம்னி. தாவூதுக்கு இல்மை கற்றுக் கொடுத்தவனே இல்மை தா. சுலைமானுக்கு புரிய வைத்தவனே, சுலைமான் நபிக்கு புரிய வைத்தவனே எனக்கு புரிய வை. அல்லாஹ் நாடியவர்களுக்கு அந்த புரிதலை தருவான். எல்லாத்துக்கும் அந்த புரிதல் கிடைச்சிடாது, சரியான புரிதல் அல்லாஹ் நாடியவர்களுக்கு கொடுப்பான். அது பலமிக்கதா கூட இருக்கலாம். இப்னு அப்பாஸ் சின்ன வயசு சஹாபி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சில சஹாபாக்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, என்ன நீங்க எப்ப பார்த்தாலும் இப்னு உமர்ட்டே கேட்டுட்டு இருக்கீங்க, இப்னு அப்பாஸ் கேட்டுட்டு இருக்கீங்க, சின்ன வயசால் எவ்வளவு பெரிய சஹாபாக்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் இல்லாததா இப்னு அப்பாஸுக்கு புரிஞ்சு போச்சு அப்படின்னாங்க. இவர்களுக்கு பாடம் நடத்த வேண்டும் என்று உமர் இப்னு கத்தாப் முடிவெடுத்தார்கள், அழைத்தார்கள் எல்லா நபி தோழர்களையும். என்ன விளக்கம் இந்த சூறாவுக்கு? நாங்க எல்லாரும் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய வெற்றி வரும் பொழுது அல்லாஹ்வை தௌபா செய்யணும், அல்லாஹ்விடத்துல அல்லாஹ்வை புகழணும் அப்படின்னு சொல்லி சில விளக்கங்களை முன்வைக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் கேட்டாங்க, இப்னு அப்பாஸ் இந்த வசனத்தை நீ இப்படிதான் புரியுறியான்னாங்க. இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, இல்ல நான் இப்படி புரியல. வெற்றி வந்து விட்டது, உதவி வந்து விட்டது என்றால் ரசூலுல்லாஹ்வின் பணி முடிக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ்வை நோக்கி அவர்கள் செல்வதற்கு அவர்களை புகழுமாறும் மன்னிப்பை தேடுமாறும் அவர்களுடைய முடிவை அல்லாஹ் இந்த சூறாவில் சொல்கிறான். இப்னு அப்பாஸ் எப்படி புரிந்தாரோ அப்படித்தான் உமரும் புரிந்திருக்கிறேன் இந்த விஷயத்தை. கருத்துவரோடு படக்கூடிய அந்த சூறாவை புரிந்த சஹாபாக்கள் சுப்ஹானல்லாஹ். புரிதலில் வேறுபடும், அது அல்லாஹ் கொடுக்கின்ற அருள். 2 புரிதலும் சரிதான். ஒன்னு பலமிக்கதா இருக்கலாம், ஒன்னு பலம் இல்லாததா இருக்கலாம். அது முடிவெடுக்க வேண்டிய அல்லாஹ். அதுக்காகத்தான் 2 கூலி 1 கூலி. பலம் மிக்கதுக்கு 2 கூலி, பலம் இல்லாததுக்கு 1 கூலி. தப்பு இல்லாது, 1 கூலி கொடுக்கப்படக்கூடிய செயல் அது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புரிதலை தருவானாக. இப்படி கருத்து வேற்றுமை பட்டாலும், என் கருத்து தான் பலமானது என்று ஒருவர் முடிவில் வந்தாலும் அடுத்த கருத்தில் உள்ளவரோடு எப்படி நடந்து கொள்வது தான் இன்னைக்கு கவனிக்க வேண்டிய முக்கியமான பாடம். நான் கையாட்டலாங்கிற முடிவில் இருக்கேன். தொழுகையில அத்தஹியாத்துல ஒரு சகோதரர் கையாட்டக்கூடாதுங்கிற முடிவில் இருக்காரு. நான் 8 ரக்காத்தான் தொழுன்னு முடிவில் இருக்கேன். ஒரு சகோதரர் 8க்கு மேல தொழுகலாம், 20ன்னு பிக்ஸ் பண்ணி தொழுறது இல்லை, அது வேற. 8க்கு மேல தொழுகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் சொல்ற, எத்தனை வேணா தொழுதுக்கலாங்கிறாரு. இவரோட நான் எப்படி நடந்து கொள்ளணும்? அவரோட சலாம் சொல்லக்கூடாதா? அவர் அசத்தியவாதின்னு சொல்லணுமா? அப்படித்தான் அறிஞர்கள் நடந்து கொண்டாங்களா? உண்மையில் இந்த மாதிரி மசாலாக்கள் எல்லாம் மார்க்கம் சொல்லக்கூடிய கருத்து வேற்றுமைகளில் நடந்து கொள்ளக்கூடிய ஒழுக்கத்தின் அடிப்படையில் இருந்தால் கருத்து வேற்றுமை வராது. வரும், ஆனா ஒழுக்கம் அதில் கடைபிடிக்கப்படும். ஆனா இன்னைக்கு எந்த அதபையும் கடைபிடிக்காம, எந்த ஒழுக்கத்தையும் கடைபிடிக்காம, என் மனசு என்ன சொல்றதோ அதான், உன் மனசு அதை சொன்னா அது தப்பு, அவ்வளவுதான். ஏன் ஷேக் சொல்லிட்டாரு அவ்வளவுதான், உன் ஷேக் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பெரும்பான்மையுடைய நிலைப்பாடு. அல்லாஹு அக்பர். ஒரு செய்தியை சொல்ற, மிக முக்கியமான செய்தி. மினாவில் எத்தனை ரக்காத் தொழணும்? ஹஜ்ஜுக்கு போறவங்க 2 தொழணும், 2 தானே தொழணும். உஸ்மான் இப்னு அஃபான் அவருடைய ஆட்சி காலத்தில் மினாவில் 4 ரக்காத் தொழுதாங்க. லுஹர் அஸர் இஷாவை
இப்னு மஸ்ஊத் வர்றாங்க, உஸ்மான் ரசூலுல்லாஹ் 2 தான் தொழுதாங்க, அபூபக்கர் 2 தான் தொழுதாங்க, உமர் 2 தான் தொழுதாங்க, நீங்களும் முதற்பட்ட ஆட்சி காலத்தில் 2 தான் தொழுதீங்க, ஆனா இப்போ ஏன் 4 தொழுறீங்க? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சில ஆதாரங்களை முன்வைக்கிறாங்க. அவங்களுடைய புரிதல் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு அந்த விஷயத்துல. அவர் மக்காவாதியாக தன்னை கருதினார் திருமணம் முடித்ததால். பயணத்தில் இருப்பவர் தான் பயணத்துடைய சட்டத்தை கடைபிடிக்கணும், பயணத்தில் ஒரு இடத்துல தங்கிட்டாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய முக்கியங்களுடைய சட்டம் தான், இப்படி சில மசாலாக்களா விளக்கம் சொன்னாங்க. தொழுகைக்கு அடுத்த அசருடைய வக்து வந்துருச்சு, அடுத்த வக்து வந்துருச்சு. யார் முரண்பட்டா? இப்னு மஸ்ஊத். தொழுகை ரசூலுல்லாஹ் தொழுகை 2 சொன்னவங்க. உஸ்மான் மறுபடி தொழ வைக்கிறான் 4. பின்னாடி நின்று தொழுறாங்க. பின்னாடி நின்று அந்த கருத்தில் முரண்பட்ட இப்னு மஸ்ஊத் தொழுதார்கள். தொழுது முடிச்சோட சில சஹாபாக்கள் கேட்டாங்க, நீங்க தானே போய் அவங்கள்ட்ட சொன்னீங்க 2 தொழணும்னு சொல்லி, நீங்க 4 தொழுதா? இப்னு மஸ்ஊத் சொன்னாங்க, அல் ஹிலாஃபு ஷர்ருன், இந்த இடத்தில் நான் பிளவுபடுவது தீமை, சமூகத்தை பிளந்துவிடும். இதுல உஸ்மானுடைய கருத்தை மதிக்கிறேன் போயிட்டாங்க. பின்னால சரி செய்யப்பட்டுச்சு 2. அது வேற. ஆனால் தப்பா புரிஞ்சு கூட உஸ்மான் தப்பு செஞ்சாங்கன்னு சொல்லி, அது அவங்களுடைய புரிதல், அவ்வளவுதான். பின்னாடி மாத்தி கொண்டாங்க, பின்னாடி வந்த தலைமுறை அதை மாத்திக்கிச்சு 2 சொல்லி மறுபடியும். ஆனால் அதற்காக ஒரு சமூகம் பிளக்கல. அதாங்க சொல்ல வரேன். நான் இவருக்கு பின்னாடி தொழுக மாட்டேன்னு சொல்லி போகல, இந்த ஒரு காரணத்தை காட்டி. அந்த இமாம் கையசைக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லி அவர் பின்னாடி தொழ மாட்டேன்னு போகல, நம்ம போற மாதிரி. அந்த இமாம் தொப்பி போட மாட்டேங்கிறாருன்னு சொல்லி போகல, நம்ம போற மாதிரி. சஹாபாக்களில் இருந்த நடைமுறையை விட்டு யார் நடைமுறையை நாம் பின்பற்ற போகிறோம் மார்க்க விஷயத்துல? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சீர்படுத்துவானாக. இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், ரஅயி ஸவாபுன் யஹ்தமிலுல் ஹதா, என் கருத்து தான் சரி, ஆனால் அது தவறையும் சுமக்கலாம். பிறருடைய கருத்து தவறுதான், அது சரியையும் சுமக்கலாம். நான் தான் ஹக்கு, மத்த யாரும் எல்லாரும் பாத்தில்னு சொல்ல. நான் அபு ஜாஃபர் மன்சூர் என்ற ஒரு ஹலீஃபா இமாம் மாலிக் வராங்க. இமாம் மாலிக், நீங்க சொல்லுங்க, உங்களுடைய சட்டத்தை எல்லாம் நான் ஹிலாஃபத்துல கொண்டு வந்துடுறேன், நாட்டுடைய சட்டமாக்கிறேன்னு சொன்னாங்க. மாலிக் சொன்னாங்க, இல்லை, நபித்தோழர்கள் பல இடங்களில் பரவி விட்டார்கள், அவர்களுக்கு கிடைத்த ஹதீஸுகளை கொண்டு அவர்களின் புரிதலில் தீர்ப்பு கொடுத்து விட்டார்கள், இதில் என் ஒருவரின் கருத்தை நீங்கள் முன்வைத்தால் மக்கள் குழம்பி விடுவார்கள், வேணாம். இன்னைக்கு நான் சொல்றதா ஹக்கு, மற்ற சொல்றதெல்லாம் பாத்தில். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சீர்படுத்துவானாக. இப்னு அப்பாஸ், ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹுமா 100க்கும் மேற்பட்ட மஸலாக்களில் இருவருக்கும் கருத்து வேற்றுமை உண்டு. ஒரு ஹதீஸை கேட்கறதுக்காக இப்னு அப்பாஸ் ஸைத் இப்னு சாபித்துடைய வீட்டு வாசல்ல மதிய நேரத்துல உறங்குறாங்க. பாலைவன சூட்டுல, அந்த கீழே பாலைவன மண்ணில் வந்த உடனே ஹதீஸை கேட்டுக்கொள்றாங்க. ஸைத் இப்னு சாபித் வாகனத்துல ஏற தயாராகும் போது இருவருக்கும் இடையே 1000 கருத்து 100 கருத்து வேற்றுமைகள் இருந்தாலும் ரசூலுல்லாஹ்வுடைய சாட்சாவின் மகன் அஹ்லு பைத்தை சார்ந்தவர் அந்த குதிரையை கீழே பணிய வச்சு, அந்த ஒட்டகத்தை கீழே பணிய வச்சு முன்னாடி நடத்தி கூட்டு போனாங்க. அப்ப சொன்னாங்க, ஸைத் இப்னு சாபித், நீங்க இப்படி என்னோட நடந்து கொள்ளலாமா? நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தின் வாரிசு, அஹ்லு பைத்தை சார்ந்தவர், உங்களை நேசிப்பது எங்களின் கடமை, நீங்கள் இப்படி செய்யலாமா? சொன்னார்கள் இப்னு அப்பாஸ், இப்படித்தான் எங்களுடைய ஆலிம்களுக்கு, எங்களுடைய உலமாக்களுக்கும் பெரியவர்களுக்கும் கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். கருத்து வேற்றுமை இருக்கனால அவர் பயம்லாம் கேட்காதீங்க, போங்கன்னு சொல்லல. நீங்க எப்படி அவர் அதுல கருத்து வேற்றுமை பட்டிருக்காரு, அவர் பயான கேட்காத, இவர் கருத்து வேற்றுமை பட்டிருக்காரு, அவர் பயான கேட்காத, அவருக்கு அந்த புரிதல், அதனால அவர் பயான கேட்காத, இது என்ன முறை? கருத்து வேற்றுமை எல்லாருக்கும் இருக்கும், அதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். முன்னால் அஹ்மத், இமாம் ஷாஃபிஈ, ரொம்ப முக்கியமான சம்பவம். இமாம் அஹ்மத் யார்? ஷாஃபிஈக்கு முற்றிலுமாக எல்லாவற்றிலும் மாறு செய்யக்கூடியவர், மாறுபட்ட கருத்தில் இருப்பவர். தக்பீர் கட்டுறதுல கூட 2 பேருக்கும் பிரச்சனை இருக்கு, நம்மள்ட்ட இருக்கிற மாதிரி, நம்முடைய உலமாக்கள்கிட்ட இருக்கிற மாதிரி கருத்து வேற்றுமை இருக்கா இல்லையா? அஹ்மத் சொல்லுகிறார், தன்னோடு வரக்கூடிய ஒரு மாணவரிடத்திலே, மக்காவுக்கு போறோம், மக்காவில் ஒரு மனிதர் உண்டு, அந்த மனிதரை போன்று இந்த பூமியில் எவரும் இந்த காலத்தில் இல்லை. ஒரு அறிஞர் இன்னொரு அறிஞரை சொல்கிறார். யார் இமாம் அஹ்மத் சொல்கிறார் என்று நான் பார்க்க சென்றேன். இமாம் ஷாஃபிஈ.
நான் தக்பீருக்கு இந்த முடிவு எடுத்திருக்கேன், நீங்க அந்த முடிவு எடுத்திருக்கீங்க, அதனால இமாம் ஷாஃபிட்ட யாரும் பேசாதீங்கன்னு சொன்னாங்களா? சொன்னார்கள். என் மகனே, தன் மகனை பார்த்து சொல்றாங்க முஹம்மத், என் மகனே, நான் ஒருவருக்காக 40 வருடம் என்னுடைய தொழுகையில் துஆ செய்கிறேன். ஒருவருக்காக 40 வருடம் அந்த மனிதனுக்காக நான் தொழுகையில் துஆ செய்ய மறந்ததில்லை. யாரை? இமாம் ஷாஃபிஈ. தன் கருத்துக்கு நேர்கருத்தில் மாற்றமாக இருந்தவர். எல்லா விஷயத்திலையும், ஜக்காத்துல முதற்கொண்டு, துஹூர்ல முதற்கொண்டு, எல்லா விஷயத்திலையும். ஆனால் அவர்கள் பார்த்த முறை, அவர்கள் பழகிய முறை, அவர்கள் வைத்திருந்த மதிப்பு, அவர்கள் அணுகிய முறை, சத்தியம் சொல்லப்பட வேண்டும். அது இமாம் ஷாஃபி சொன்னால் என்ன, இமாம் அஹ்மது சொன்னால் என்ன? ஹக்கு உயர்த்தப்பட வேண்டும், அதை நான் சொன்னால் என்ன, அவர் சொன்னால் என்ன? இதெல்லாம் சத்திய சத்தியத்தை முடிவு செய்யக்கூடிய விஷயம் இல்லை. இது புரிதல் வரத்தான் செய்யும். இமாம் ஷாஃபிஈ இந்த உலகத்திற்கு சூரியனை போன்றவர். மக்களுக்கு அவரால் தான் பாதுகாப்பு கிடைக்கும் ஃபித்னாவில் இருந்து. அஹ்மதின் வார்த்தைகள். அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படித்தான் நம்முடைய அறிஞர்கள் இந்த கருத்து வேறுபாட்டில் நடந்திருக்கிறார்கள். ஆனால் நாம் இந்த விஷயத்தில் எல்லை மீறுகிறோம் என்று, இந்த சமூகம் எல்லை மீறுகிறதோ என்று சிந்திக்க தோன்றுகிறது. இன்று வரக்கூடிய நடைமுறைகளின் பிரச்சனைகளை பார்க்கும்போது, பள்ளிவாசலுடைய கலவரங்கள், தனித்தனி பள்ளிவாசல்களுடைய பிரிவுகள், இதற்கெல்லாம் காரணம் கொள்கை அடிப்படையின் பிரிவல்ல, இந்த கருத்து வேற்றுமையின் பிரிவுகள். பிதஅத்தை எல்லாத்திலையும் பேசுறோம், ஆனா இப்படி பிரிகிறது பிதஅத்தான்னு யோசிக்க மறந்துட்டோம். பிதஅத்தை எல்லாத்திலையும் பேசுறோம், ஆனா இந்த கருத்து வேற்றுமைக்காக பிரிவது பிதஅத்தா இல்லையா? பிதஅத்தான. சஹாபாக்கள் பிரியல, அறிஞர்கள் பிரியல, உலமாக்கள் பிரியல, தாய்கள்னு சொல்றவங்க அல்லது நம்மளை மாதிரி பொதுமக்கள் பிரிஞ்சிருக்கோம்னா பிதஅத்தான அது. இந்த பிதஅத்தை நம்ம நரகத்துக்கு கொண்டு போயிடாதா? ஒரு கருத்தில் இருப்பதால் இன்னொரு கருத்தில் இருப்பவரை அசத்தியவாதி, அவர் முஅ்தஸிலா, அவர் ஹவாரிஜ், அவர் முர்ஜிஆ என்று பட்டம் கொடுப்பதில் எதை கண்டோம்? நம்முடைய பலத்தையும் கண்ணியத்தையும் இழந்ததை தவிர. அல்லாஹு அக்பர். கடைசியான மிக முக்கியமான காரணம் தஅஸ்ஸுப். தஅஸ்ஸுப், ஒரு ஷேഖை பின்பற்றுவது. ஒரு ஷேഖை பின்பற்றுவது. இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், எனக்கு எந்த இமாமும் தேவையில்லை, ஒரு இமாம் போதும் என்று யார் ஒருவர் முடிவெடுத்து அவரை பின்பற்றுகிறாரோ, அவர் எப்படி ராஃபிதாக்கள் எல்லா ஹலீஃபாக்களையும் புறக்கணித்து அலி மட்டும் போதும் என்று சொன்னார்களோ, எப்படி ஹாரிஜியாக்கள் உஸ்மானையும் அலியையும் காஃபிர் என்று மற்ற சஹாபாக்களை ஏற்றுக்கொண்டார்களோ, இப்படிப்பட்டவர்கள் தான். ஏன்? கருத்து வேற்றுமைகள் எது பலமோ, யார் கருத்து சரியோ அந்த கருத்தை பின்பற்றுபவர்களை பின்தொடர்ந்து செல்ல வேண்டுமே தவிர, அவர் சொல்லிட்டா அவருக்கு மேல பேச்சே கிடையாதுன்னு சொல்லலாம் முடியாது நம்மளால. அவர் சொல்லிட்டா அவருக்கு மேல பேச்சே கிடையாது. இன்னைக்கு நம்ம சமூகத்தில் ஒரு புதிய கலாச்சாரம் வளர்ந்து வருகிறது. தவிர்க்கப்பட வேண்டிய முக்கியமான கலாச்சாரம் ஒருவரை உயர்த்துவது, மற்றவர்களை தாழ்த்துவது, அல்லது ஒருவருடைய உரையை அதிகமாக கேட்பது, இன்னொருடைய உரையை கருத்து வேற்றுமைக்காக விடுவது. அக்கீதால பிரச்சனைக்காக இல்லை, அல்லது மார்க்கத்தில் அடிப்படையாக வரக்கூடிய விஷயங்களை பிரிஞ்சு போறாருங்கிறதுக்காக இல்லை, கருத்து வேற்றுமைக்காக. என் கருத்தில் அவர் இருக்கிறார், அவரை நான் உயர்த்துவேன், என் கருத்துல இல்லை அவரை நான் தாழ்த்துவேன் சொல்லி ஆலிம்கள் மத்தியிலே பிரிச்சுட்டு உட்கார்ந்துருக்கோம். தஅஸ்ஸுப், கண்மூடித்தனமாக ஒருவரை பின்பற்றுவது, எந்த மார்க்க கல்வியும் இல்லாமல். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படிப்பட்ட கொள்கையிலிருந்து எம்மை பாதுகாப்பானாக. ஷேக் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், என்னிடத்திலே என் ஷேக் யார் என்று கேட்டால் நான் சொல்லுவேன் ஷேഖி ரசூலுல்லாஹ். என் மன்ஹஜ் எதுவென்று கேட்டால் நான் சொல்லுவேன் அல் குர்ஆன் வ சுன்னஹ். என் ஜமாஅத் எதுவென்று கேட்டால் நான் சொல்லுவேன் முஸ்லிம்கள் சார்ந்திருக்கக்கூடிய ஜமாஅத் என்று. முஸ்லிம்கள் சார்ந்திருக்கக்கூடிய ஜமாஅத் என்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சீர்படுத்துவானாக. அமீருல் முஃமினீன் அலி இப்னு அபி தாலிப் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனை கொண்டு சத்தியம் அறியப்படக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்குங்க, ஒரு மனிதனை கொண்டு சத்தியம் அறியப்படக்கூடாது. இவர் சொன்னா சத்தியம்னு நினைக்க கூடாது. அவர் சொல்லக்கூடிய இல்மை கொண்டுதான் சத்தியம் முடிவெடுக்கப்பட வேண்டும். அவர் சொல்லக்கூடிய இல்மை கொண்டுதான் சத்தியம் முடிவெடுக்கப்பட வேண்டுமே தவிர, இவர் சொல்லிட்டா சத்தியம் நினைச்சிடக்கூடாது. அவர் மதீனால படிச்சுட்டு வந்திருக்காரு, அவர் மக்கால படிச்சுட்டு வந்திருக்காரு, அவர் சொன்னா சத்தியம்.
அவர் அந்த ஷேக்கிட்ட இஜாசா வாங்கி வச்சிருக்காரு. இன்னைக்கு பல பேர் கேட்குறாங்க, இஜாசா இருக்கா அவங்களுக்குங்கிறாங்க, அனுமதி இருக்கா, லெட்டர் பேட் இருக்கானுங்க. லெட்டர் பேட் வச்சிருந்தா சத்தியமா? இல்ல. இது சத்தியத்தை முடிவு செய்யாது. ஒரு வழி கொடுக்கலாம் உங்களுக்கு சத்தியத்தை தேடுவதற்கான முடிவு அவர் சொல்லக்கூடிய இல்ம். அப்படியா இல்லையா? இல்மை கொண்டுதான் ஒரு மனிதன் முடிவு செய்யப்பட வேண்டுமே தவிர கண்மூடித்தனமா அவர் முடிவு செஞ்சிடக்கூடாது. அவர் சொல்லிட்டாலே சத்தியம்தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடக்கூடாது. இல்மை தேட வேண்டும், அறிய வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தெளிவை தருவானாக. அப்படியே கருத்து வேற்றுமை பட்டாலும், நம் கருத்தில் மாற்றமாக இருந்தாலும், அவரை அழைக்கக்கூடிய முறையும் அதற்காக நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளும் கண்ணியமா இருக்கணும். இன்னைக்கு கபூர் வணக்கத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய மக்களை பெரும்பான்மையா நம்முடைய குர்ஆன் சுன்னாவுடைய பாதையில கொண்டு வர முடியாததுக்கு காரணம் இதுதான். பித்அத்துகளை செய்யக்கூடிய ஆதாரங்களே இல்லாம கருத்து வேறுபாடு பட்டு போன மக்களை ஆதாரங்களை காட்டி சரியான வழிக்கு கொண்டு வர முடியாததுக்கு காரணம் இதுதான் நம்முடைய அணுகுமுறை. உடனே ஒரு செயலை செஞ்சுட்டாரா, அவருக்கு தெரிஞ்சு செய்யறாரா, தெரியாம செய்யறாரா, அவருக்கு இல்மு இருக்கா இல்லையா, எந்த நிலைப்பாட்டுல செய்யறாரு, எதை பத்தியும் கேட்காம அங்க ஒரு ஆள் சொன்னாருங்க அவர் செய்யறாருன்னு சொல்லி அப்படியே அப்படி செஞ்சா அவர் பித்அத் செய்யறாரு, அவர் நாளைக்கே நரகத்துக்கு போயிறாரு மூத்தாடா அப்படின்னு சொல்லக்கூடாது. தப்பு. அந்த சட்டம் சொன்ன மாதிரி தான். ஒரு ஆள் உங்கள்கிட்ட அவர் பித்அத்வாதியா, அவர் ஹவாரிஜ் கொள்கையில இருக்காரா, முஅ்தஸிலாவா இருக்காரா, இந்த அக்கீதால விலகி இருக்காரா கேட்டா ஃபத்வா என்ன? போய் வழிகாட்டு. ஃபிர்அவுன், அடிக்கடி நான் சொல்லுவேன், ஃபிர்அவுன் தன்னை ரப் என்று சொன்னான். ஆனா ரப்புக்குமுல் அலா, நான் தான் ரப்பு, என்னை விட ரப்பு இல்ல. தன்னை ரப்பாக ஏற்ற, ரப்பை அல்லாஹ்வாக ஏற்ற ஒரே காரணத்திற்காக மனைவியை கொலை செய்தான். தன் பெண்ணுக்கு வேலையாக இருந்த மாஷிதா இப்னத்தி ஃபிர்அவுன் கொலை செய்தான். பனி இஸ்ரவேலர்களுடைய ஆண் குழந்தைகள் எல்லாவற்றையும் மறுத்தான். இவ்வளவு கொடுங்கோலன். இத்ஹபா இலா ஃபிர்அவுன் இன்னஹு தகா. அல்லாஹ் சொல்றான் பாருங்க குர்ஆன்ல, ஃபிர்அவுனிடத்தில் செல்லுங்கள், அவன் வரம்பு மீறுகிறான். ஃபகூலா லஹு கௌலல் லய்யினா லஅல்லஹு யததக்கரு அவ் யக்ஷா. அவனிடத்தில் நீங்கள் மென்மையோடு பேசுங்கள் மூசா, ஹாரூன், அவன் ஒருவேளை நினைவு பெறலாம், ஒருவேளை அல்லாஹ்வை பயப்படலாம். எப்படி? ஆனா ரப்புக்குமுல் அலா, நான் உயர்வான இறைவன் என்று சொல்லக்கூடிய ஃபிர்அவுனிடத்தில் எப்படி பேசணும்? மூசா, ஹாரூன், ஏதோ மூசா நபி சமூகத்தில் அப்படி பேசலாங்க, இந்த சமூகத்தில் அப்படிலாம் பேசக்கூடாதுலாம் கிடையாது. நபிமார்கள் வரலாற்றை படிக்கிறதுக்கு இல்ல, படிப்பினை பெறுறதுக்கு. எப்படி பேசணும்? மென்மையா பேசுங்க மூசா, மென்மையா பேசுங்க ஹாரூன். கத்தாதா எழுதினார்கள் இந்த வசனத்திற்கு கீழே, ஆனா ரப்புக்குமுல் அலா என்று சொல்லக்கூடிய ஃபிர்அவுனிடத்திலேயே மென்மையாக பேசுமாறு அல்லாஹ் கட்டளையிட்டால், ஒரு சின்ன விஷயத்தில் கருத்து வேறுபாடு படுகிறான் அல்லது ஒரு கொள்கையில் மாறுபட்டிருக்கிறான் என்பதற்காக சுப்ஹான ரப்பிக்கல் அலா என்று சுஜூதில் சொல்லக்கூடிய முஸ்லிம் இடத்தில் எப்படி பேசணும்? எப்படி பேசணும்? நம்ம பேசுற மாதிரியா? நம்ம வைக்கிற மாதிரியா முரண்பாடுகளை? மார்க்க வியாபாரி அல்லது காசுக்காக மார்க்கத்தை உழைப்பவர். இன்னைக்கு உலமாக்களுக்கு, இந்த அறிஞர்களுக்கெல்லாம் நம்ம பட்டம் வச்சிருக்கோமே கருத்து வேறுபாட்டுக்காக. இப்படியா ஃபேஸ்புக்கில் எழுதுறதா, ஃபேஸ்புக்கில் அவரை பற்றி ஸ்டேட்டஸ் போடுறதா? இதுக்காக நம்ம இப்படியா வளர்க்கப்பட்ட சமூகம் இது? இந்த விஷயத்தில் நம்முடைய பலம் என்ன, பலகீனம் என்ன, நம்மை சுத்தி வரக்கூடிய எதிர்ப்புகள் என்ன, நம்மை கண்காணிக்கக்கூடியவர்கள் யார், எதுவுமே தெரியாம இன்னைக்கு பல பேர் தெரியுறாங்க. 4% இந்தியாவில் ஹிலாஃபத்தை கொண்டு வர போதும் கூட்டம் சுத்திட்டு இருக்குத, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஆனால் எல்லாரும் காஃபிர், எல்லாரும் முஷ்ரிக், நாங்க தான் சத்தியம், எங்க பின்னாடி வாங்க, சத்தியத்தை கொண்டு போயிரும். சுப்ஹானல்லாஹ். ஆலிம்களிடத்தில், அறிஞர்களிடத்தில், தாயிகளிடத்தில், பொதுமக்களிடத்தில், ஒரு விஷயத்தை தெரிஞ்சு செய்வனிடத்தில், தெரியாமல் செய்வனிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற கல்வி, அதப், ஒழுக்கம் எதுவுமே தெரியல. ஃபேஸ்புக்கில் போனால் ஸ்டேட்டஸ் எழுதணும், ஸ்டேட்டஸுக்கு கமாண்ட் போடணும், விமர்சிக்கணும். இதான் இன்னைக்கு டீ கடையில் உட்கார்ந்து பேசுறதா மார்க்கம்? நமக்குள்ள கருத்து வேற்றுமை நமக்குள்ள பேசப்படக்கூடியதா? இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா நீங்க புரிஞ்சு கொள்ளணும். உலமாக்கள் மத்தியில் இதனாலதான் கருத்து வேற்றுமை வருது, இப்படி ஒரு பிரிவு இருக்கு, இப்படி வரத்தான் செய்யும், நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். தெரிஞ்சு கொள்ளாம சர்வ சாதாரணமா ஒரு ஃபத்வாவை சொல்லிடக்கூடாது. இது மார்க்கம், அமானிதம்.
ரப்புடைய அமானிதம். நபியே, நான் சொல்லாத விஷயத்தை நீங்கள் இந்த மக்களுக்கு நீங்களாக சொன்னால், நீங்கள் நபியாக இருந்தாலும் உங்கள் நாடி நரம்பு தரிக்கப்படும். மறுமையில இரட்டிப்பு மடங்கு வேதனையை அல்லாஹ் உங்களுக்கு தருவான். நபியை இந்த மார்க்கத்தில் கருத்து சொல்லக்கூடாதுங்க. சொந்த கருத்தை ஆதாரம் இல்லாம, அல்லாஹ்வுடைய வஹி இல்லாம நம்ம யாருங்க சொல்றதுக்கு? நம்ம யார் சொல்றதுக்கு? தீனுடைய அமானிதத்தை நம்முடைய நாவுகள் பேண வேண்டும். 1000 முறை சிந்திக்க வேண்டும் ஒரு விஷயத்தை மார்க்கத்தில் பேசுறதுக்கு. தப்பு இல்லை. நான் பேசிட்டோம் தப்பா, தௌபா செய்யாமல்லாம் மன்னிக்க மாட்டான். தௌபா செய்யாமல்லாம் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய சட்டம் பாதுகாக்கப்படணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் களையப்பட்டு ஒரு நேரான பாதையில், ஒழுக்கத்தின் பாதையில், கண்ணியத்தின் பாதையில், பிறர் மதிக்கும் அளவிற்கு வாழக்கூடிய சமூகமாக வளர்க்கப்பட வேண்டிய சமூகம் சின்ன சின்ன பிரச்சனைக்காக, தலைமைத்துவம் என்ற ஒரு பதவிக்காக, அல்லது சின்ன சின்ன குழுக்களா நானும் போகணுங்கிறதுக்காக, நான் முன்னிலைப்படுத்தணுங்கிறதுக்காக, என் கொள்கை மக்கள்கிட்ட போகணுங்கிறதுக்காக, இந்த கருத்து மக்கள் மத்தியில் போய் சேரணுங்கிறதுக்காக தனிநபர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டு கொள்கை பின்னால் ஆக்கப்படுறதுனால தலைவர்களோட, குழுக்களோட, இயக்கங்களோட தங்களுடைய பணிகளை முடிச்சுட்டு ஒரு ஒன்றுமே இல்லாத சமூகமா வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த சமூகம் வஅ்தஸிமு பிஹப்லில்லாஹ் என்ற பாதையில் ஒன்று சேரவில்லை என்றால் இனிமேலும் ஒவ்வொரு நாளும் நமக்கு வரக்கூடிய எதிர்ப்புகளை தாங்க முடியாத சூழ்நிலை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவான். உணர்ந்து கொள்ளணும். நம்மளை சுத்தி சாதாரண விஷயங்கள் நடக்கல. நம்ம நடக்கக்கூடியதெல்லாம் எதிர்கால தலைமுறையை அழிக்கக்கூடிய திட்டங்களும், எண்ணங்களும், சிந்தனைகளும். இதெல்லாம் இந்த சமூகம் பார்த்துக்கிட்டு இன்னும் இந்த மாதிரி இருந்தோன்னு சொன்னா நம்முடைய சமூகத்தை நம்மளே கீழே கொண்டு போற மாதிரி தான். கண்ணியத்துக்குரிய அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுக்காக ஒன்று சேருங்கள். குர்ஆன் சுன்னாவில் கொள்கையில் தெளிவு பெறுங்கள். இல்மை பெற்று அறிஞர்கள் முரண்பட்டால் கல்வியோடு அதை அணுகுங்கள். உங்களுடைய சிந்தனைகளால், உங்களுடைய புரிதலால் இப்படித்தான் நான் வளர்ந்தேன், அப்படித்தான் இருப்பேன்னா சொல்லாதீங்க. இல்மை தேடி போங்க, இல்மை தேடுங்க. கண்ணியமான முறையில் இந்த சமூகம் ஒன்று சேருவதற்கு முயற்சி செய்யுங்க. மறுபடியும் சொல்றேன், சத்தியம் சொல்லப்பட வேண்டும். சத்தியம் யார் சொன்னாலும் பரவாயில்லை. அசத்தியம் அழிக்கப்பட வேண்டும். அதற்காக யார் முயற்சித்தாலும் பரவாயில்லை. சத்தியம் உயர்த்தப்படணும், அவ்வளவுதான். ஹக்கு உயர்த்தப்படணும். அதான் அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு, ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த வரலாற்றை படிச்சு பாருங்க, அறிஞர்கள்ட்ட கேட்டு. அபு உபைதா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தவுடன் ஹாலித் இப்னு வலீதை அபு உபைதாவை படைத்தளபதியாக நீக்கிவிட்டு ஹாலிதை வைக்கிறார்கள். உமர் இப்னு கத்தாப் ஹாலிதை நீக்கிவிட்டு வந்தவுடன் அபு உபைதாவை வைத்தார்கள். மாற்றி மாற்றி கடித பரிமாற்றம் வந்துகிட்டே இருக்கு. ஒரு போர் நடைபெற்றுக் கொண்டிருக்குது. அபு உபைதாவுக்கு கடிதம் வருது. ஹாலித் உடனடியாக இந்த படையிலிருந்து நீக்கப்பட்டு, அபு உபைதா நீங்க தலைமைத்துவத்துக்கு போயே ஆகணும். போர் முடிகிற வரைக்கும் அந்த கடிதத்தை அபு உபைதா திறந்து காட்டல யாருக்கும். ஒரு தலைமைத்துவம் தனக்கு கிடைச்சிருக்குன்னு யாருக்கும் திறந்து காட்டல. ஹாலித் மொழி சொன்னாங்க, தவறு செஞ்சிட்டீங்க அபு உபைதா, ஒரு ஹலீஃபாவின் கட்டளையை மீறி விட்டீர்கள். இல்லை ஹாலித் இப்னு வலீத், ஒரு குழப்பம் ஏற்பட்டு விடக் கூடாது. நீங்கள் வழி நடத்தினால் என்ன, நான் வழி நடத்தினால் என்ன? இந்த எண்ணம் வரணும் நமக்கு. எதிர்கால தலைமுறைக்கு வரணும். இந்த தலைமுறை விடுங்க, வழிகாட்டப்படணும். ஆனா எதிர்கால தலைமுறை இந்த சிந்தனையோடு வளரக்கூடாது. இப்னு ஆமிர் அழைக்கப்படுகிறார் எதிரி மன்னரை சந்திப்பதற்காக. எதிரி மன்னர் 2வது முறைக்கு பேச்சுவார்த்தை கூப்பிடுறாங்க. இப்னு ஆமிர் அனுப்புங்கன்னு சொல்லி போறாங்க. 3வது முறைக்கு பேச்சுவார்த்தை கூப்பிடுறாங்க. அமீர் பின் சொல்றாங்க, இப்னு ஆமிர் நீங்க போங்க மறுபடியும் சொல்லி. இப்னு ஆமிர் சொன்னாங்க, இல்லை நான் போக மாட்டேன், இந்த தடவை வேறொரு நபித்தோழரை அனுப்புங்கள், அந்த மன்னன் அறிந்து கொள்ளட்டும் எங்க எல்லாருடைய நோக்கமும் ஒண்ணுதான் சொல்லி அவர் போய் பேசட்டும். இப்படி பிறரை முன்னிறுத்தி தன்னை பின்னாலாக்கி போக வேண்டிய சமூகம், நான் மட்டும் முன்னாடி போறேன், எல்லாம் என் பின்னாடி வாங்க கூப்பிடுது. தப்பு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சீர்படுத்துவானாக. அல்லாஹ் நமக்கு இதில் புரிதலை தருவானாக. தவறான புரிதலில் அல்லாஹ் இதிலிருந்து நம்ம நீக்குவானாக. ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட் தான். நீங்க புரிஞ்சு கொள்றதுக்கு அர்த்தம் சொல்றேன். இது ஒரு முடிவல்ல, இதான் இதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாதுன்னு இல்லை. ஒரு சின்ன ஒரு விஷயம் அது. ஃபிக்ஹுல் ஹிலாஃப்ல அந்த பாடத்துல ஒரு சின்ன விஷயம் தான் முன்னாடி சொல்லியிருக்கேன். இதுல ஏராளமான விஷயம் இருக்கு. இந்த ஃபிக்ஹை புரிந்து கொள்ளக்கூடிய முறையில அந்த சின்ன விஷயத்தை வச்சிருக்கக்கூடிய நாம் இப்ப எடுத்துட்டு போக வேண்டிய ஒரே ஒரு கல்வியா மட்டும் நான் சொல்றேன், அக்கீதால கருத்து வேற்றுமை வராது. அக்கீதால கருத்து வேற்றுமை வந்தால் சஹாபாக்கள் இந்த நிலைப்பாட்டில் இருந்தாங்கன்னு தெரிஞ்சு கொண்டா போதும். தர்கால போய் தவாஃப் செய்யலாமா அப்படின்னு ஒரு ஆள் வந்து கேட்டா, அபூபக்கர் தவாஃப் செய்யலங்க எந்த கபரையும், உமர் தவாஃப் செய்யலங்க எந்த கபரையும், உஸ்மான் தவாஃப் செய்யலங்க எந்த கபரையும், அலி தவாஃப் செய்யலங்க எந்த கபரையும், இப்ப நம்ம எப்படிங்க செய்ய முடியும்? தான் பதில். அப்துல் பாசித் சொன்னாரு, முஃப்தி உமர் ஷெரீப் சொன்னாரு, முபாரக் மதனி சொன்னாரு, இதெல்லாம் வேல்யூ கிடையாது. அக்கீதால இதுக்கெல்லாம் வேல்யூவே கிடையாது. சஹாபாக்கள் முன்னிறுத்தப்பட்டா வேல்யூ, அவ்வளவுதான்.
தர்கால போய் அவுலியாக்கள்கிட்ட துவா கேட்கலாமா? அபூபக்கர் கேட்கலங்க, உமர் கேட்கலங்க, உஸ்மான் கேட்கலங்க, அலி கேட்கலங்க, நம்ம எப்படிங்க கேட்க முடியும்? இதான் பதில். இப்படி ஒரு சமூகம் வழிகாட்டப்பட்டால் அக்கீதாவில் இந்த சமூகம் நேர்வழி பெறும். இந்த விஷயத்தை எப்படிங்க புரிஞ்சு கொண்டது? அல்லாஹ்வுடைய சிஃபத்தை. அபூபக்கர் கேள்வி கேட்கலங்க, இந்த வசனம் சொல்லப்படும் போது புரிஞ்சு கொண்டாங்க அப்படியே இருக்கிற மாதிரி. உமர் கேள்வி கேட்கலங்க, புரிஞ்சு கொண்டாங்க அந்த மாதிரி. அப்படின்னு நம்மளும் புரிஞ்சு கொள்வாங்கன்னு சொன்னா சத்தியம் இல்ல. அது அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ் உதவி செய்யறதெல்லாம் அது அல்லாஹ்வுடைய கரம்ங்கிறதெல்லாம் வேற வேற இப்படிலாம் பேசிட்டு இருந்தா நடக்காது. ரெண்டாவது, கருத்து வேற்றுமை வரும் மார்க்க விஷயத்தில். இப்படி வந்தால் இல்மோட வந்திருந்தா அது கண்ணியமா பார்க்கப்படணும். இதே சொல்லுகிறேன். இல்மு இல்ல, ஆதாரம் இல்ல, அது தெளிவா புரிஞ்சு கொள்ள வேண்டிய சட்டம் அது மூடலா இல்ல, அதுல எந்த இல்மும் அவருக்கு கொடுக்கப்படலை, அவர் ஒன்று சொல்றாருன்னு சொன்னா ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அது அவர் கருத்துன்னு சொல்ல முடியாது. அது ஒரு வழிகேடு தான். அதுவும் ஆதாரம் இல்லாம ஒரு ஃபத்வா சொல்றாருன்னா அதுவும் வழிகேடு தான். ஆதாரத்தோட பிரிறாங்கன்னா தான் பேசிட்டு இருக்கோம். நம்ம ஆதாரத்தோட அதை புரிஞ்சு கொள்றதுல பிரிறாங்கன்னா தான் பேசிட்டு இருக்கோம். ஆதாரமே இல்லை, ஒரு ஆள் சொல்றாரு ஃபத்வான்னு சொன்னா அது பிதஅத் தான், அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆதாரம் இருக்கு, அதுல புரிதல்ல வேறுபாடு இருக்குன்னா தான் சொன்னா அந்த ரெண்டுல எது சரி தப்புன்னு சொல்ல முடியாது. அது ஏற்றுக்கொள்வது பலமிக்கது, பலம் குறைந்ததுன்னு சொல்லலாம், ஹக்கு பாத்தில்னு சொல்ல முடியாது. ஆனால் ஆதாரமே இல்லை, ஒருத்தட்ட அவர் சொல்றாருன்னு சொன்ன ஒரு விஷயத்த இதை செய்வோம்னு சொல்லி அது பாத்தில்னு சொல்லுவோம். ஏன்? ரசூலுல்லாஹ் வழிகாட்டல. அது எந்த சஹாபி அதுல கருத்து வேறுபாடு படலை, அது தெளிவா புரிஞ்சு கொண்டாங்க எல்லாருமே தப்புன்னு சொல்லி. மூணாவது, சகோதரத்துவம். இல்லாம நிலைமை நமக்கே தெரியும். நம்ம எப்படி இருக்கோம், யாரோட உறவு வச்சுக்கிறோம், யாரோட உறவை துண்டிக்கிறோம், யார் வந்தால் நம்ம முகம் கொடுத்து பேசுகிறோம், யார் வந்தால் முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறோம். ஒரு ஆள் கொள்கையில் முரண்பட்டு அவரோட எப்படி நடந்து கொள்கிறோம், கருத்து வேறுபாட்டில் முரண்பட்டு அவரோட எப்படி நடந்து கொள்கிறோம், எதுக்காகவெல்லாம் நம்ம ஊரில் பள்ளிவாசலை பிரித்து வச்சுருக்கோம், எதுக்காகவெல்லாம் தனித்தனி ஜமாத்து வச்சுருக்கோம்னு சொல்லி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. அது உங்களுக்கே தெரியும். அது உங்களுக்கு சரியான பாதையாக இருந்தால் பின்தொடருங்க, தவறான பாதையாக இருந்தால் அந்த தலைவர்களையும் அவர்களையும் நேர்வழியின் பக்கம், ஒற்றுமையின் பக்கம் அழைங்க. அவ்வளோதான். நம்ம முஸ்லீம் சமூகம் இந்த இல்மை தெரிந்து கொள்ளணுங்கிறதா இந்த இல்முடைய நோக்கம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு புரிதலை தரணும். அல்லாஹ் இதில் பிழைகள் இருந்தால் அதை மன்னிக்கணும். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். இந்த சிறிய அழைப்பை ஏற்றி இவ்வளவு தூரம் வந்ததற்கு அல்லாஹ் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் நிறைவான வாழ்வை இந்த உலகத்திலும் மறுமையிலும் தருவானாக. அல்லாஹ் இங்கே எப்படி அவை ஒன்று கூட்டினானோ அது போன்று அல்லாஹ் இமை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலும், அதிலும் குறிப்பாக முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் இமை ஒன்று கூட்டுவானாக. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.